முட்டை பிரியர்களே, முட்டையை பற்றிய உங்கள் சந்தேகங்களுக்கு விடை இந்த வீடியோ. முட்டை சாப்பிட்டால் எடை கூடுமா, கொலஸ்ட்ரால் கூடுமா என்ற கேள்வியிலிருந்து ஒரு நாளைக்கு எத்தனை முட்டைகள் வரை சாப்பிடலாம் என்ற கேள்வி வரை உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் இந்த ஒரு வீடியோ பதிலாக அமையும். முட்டையை பற்றிய அநேக வீடியோக்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த வீடியோ அனைத்து வீடியோக்களின் செய்திகளை தொகுத்து ஒரே வீடியோவில் தரும் ஒரு முயற்சியாகும். முதற் கேள்வி, எந்த முட்டை சாப்பிடுவது நல்லது? கோழி முட்டையா, வாத்து முட்டையா, காடா கோழி முட்டையா, வான்கோழி முட்டையா? எல்லா பறவைகள இனங்களும் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கின்றன. ஒரு குஞ்சு வளர்வதற்கான சகல சக்திகளையும் அந்த முட்டைக்குள் இருக்கிறது. பல நாடுகளிலும் பல பறவைகளின் முட்டைகளை சாப்பிடுகிறார்கள். ஆஸ்ட்ரிச் முட்டையிலிருந்து டர்க்கி கோழி முட்டை வரை சாப்பிடுபவர்கள் உண்டு. ஆனால் நம்முடைய நாட்டில் சுலபமாக கிடைக்கக்கூடிய முட்டைகளை மட்டும் நாம் இங்கே பார்க்கலாம். கோழி முட்டை, வாத்து முட்டை, காடா கோழி முட்டை, வான்கோழி முட்டை இவற்றில் நமக்கு சுலபமாக கிடைக்கக்கூடியதும் விலை மலிவானதும் சுவையும் உள்ளதுமானது கோழி முட்டை மட்டும்தான். அதனை பற்றி பார்ப்போம். கடைகளில் நமக்கு கோழி முட்டை 2 கலர்களில் கிடைக்கிறது. வெள்ளை கோழி முட்டையை பிராய்லர் கோழி முட்டை என்றும், பிரவுன் கலரில் உள்ளது நாட்டுக்கோழி முட்டை என்றும் கூறி நாட்டுக்கோழி முட்டைக்கு விலை கூடுதலாக விற்கிறார்கள். முட்டையின் ஓடு எந்த கலராக இருந்தாலும் முட்டையின் சத்து ஏறக்குறைய எல்லா முட்டைகளும் ஒன்றுதான் என்கிறார்கள் டாக்டர்கள். முட்டையின் நிறம் அதனுடைய இனச்சேர்க்கையினாலும் மரபணு விந்துக்களாலும் அமையும் என்கின்றனர் அவர்கள். வெள்ளையாக காது இருக்கும் கோழியினுடைய முட்டை வெள்ளை கலராகவும், பிரவுன் கலரில் அல்லது சிவப்பு கலரில் காது இருக்கும் கோழியினுடைய முட்டை பிரவுன் கலராகவும் அமையும். முட்டையை ஏன் சரிவிகித உணவு என்கிறார்கள் தெரியுமா? ஒரு குஞ்சு வளர்வதற்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் அந்த முட்டைக்குள் இருக்கிறது. நமது உடலுக்கு தேவையான ஃபேட், கார்போஹைட்ரேட், புரோட்டீன்ஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸ் மற்றும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அமினோ ஆசிட்கள் போன்ற எல்லா பொருட்களும் இந்த முட்டையில் இருக்கிறது. மேலே உள்ள சார்ட்டை பாருங்கள். 44 கிராம் எடையுள்ள மீடியம் சைஸ் ஒரு முட்டையிலிருந்து நமக்கு 70 கலோரி சக்தி கிடைக்கிறது. அதில் புரோட்டீன் 6 கிராமும், ஃபேட் 5 கிராமும், கார்போஹைட்ரேட் 0.5 to 0.6 கிராமும் உள்ளது. மற்றும் சேச்சுரேட்டட் ஃபேட் 1.56 to 1.6 கிராமும், கொலஸ்ட்ரால் 180 மில்லி கிராமும் இருக்கிறது. நன்றாக கவனியுங்கள் நண்பர்களே. முட்டையில் கார்போஹைட்ரேட்டின் அளவு குறைவு, புரோட்டீன் அளவு அதிகம். சேச்சுரேட்டட் ஃபேட் என்று சொல்லப்படுகின்ற ஃபேட்டு நல்ல கொழுப்பினை நம் உடலில் உற்பத்தி செய்கிறது. முட்டை சாப்பிட்டால் கொலஸ்ட்ரால் கூடுமா என்று பயப்படுகின்ற நண்பர்களுக்கு ஒரு முட்டையில் 0.180 மில்லிகிராம் மட்டுமே கொலஸ்ட்ரால் உள்ளது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நமது உடலுக்கு தேவையான ஃபேட் வேறு, கொலஸ்ட்ரால் வேறு. நமது உடலுக்கு தேவையான கொலஸ்ட்ராலை நமது உடலே உற்பத்தி செய்து கொள்கிறது. உடலில் உள்ள திசுக்களின் வளர்ச்சிக்கு கொலஸ்ட்ரால் மிகவும் அவசியம். இதில் 25% மட்டுமே நாம் உணவின் மூலமாக எடுத்துக்கொள்கிறோம். மீதி 75% கொலஸ்ட்ராலை உடல் தானே உற்பத்தி செய்து கொள்கிறது. நமது உடலுக்கு ஒரு நாளைக்கு 300 மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் தினமும் தேவைப்படுகிறது. அதில் 180 மில்லிகிராம் ஒரு முட்டையிலிருந்து நமக்கு கிடைத்து விடுகிறது. அதுவும் மஞ்சள் கருவை உண்பதன் மூலம் கிடைக்கிறது. எனவே 2-3 வெள்ளை கருவிற்கு 1 அல்லது 2 மஞ்சள் கருவை எடுப்பதன் மூலம் இதை சரி செய்து விட முடியும். மேலும் முட்டையில் உள்ள கொலஸ்ட்ரால் HDL என்று சொல்லப்படுகின்ற குட் கொலஸ்ட்ரால் ஆகும். இது நமது உடலில் உள்ள பேட் கொலஸ்ட்ரால் LDLஐ குறைத்து உடலை சீர் செய்கிறது. உடலின் எடையை குறைக்க விரும்புபவர்கள் முட்டை சாப்பிடுவதன் மூலம் LDLஐ குறைத்து உடலின் எடையை நமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர இயலும். மீண்டும் பழைய கேள்விக்கு வருவோம். வெள்ளை முட்டை சிறந்ததா, பிரவுன் முட்டை சிறந்ததா? ஓட்டின் நிறத்தை கண்டு ஏமாறாதீர்கள் நண்பர்களே. ஓடு வேறு, உள்ளில் இருக்கும் பகுதியின் நிறம் வேறு. நாட்டுக்கோழிகள் சுற்றுப்புறங்களில் திரிந்து பூச்சிக்களை தின்று வயிறார உண்டு வருகிறது. அங்கு அதற்கு சூரிய ஒளியும் மிகவும் அதிகமாக கிடைக்கிறது. ஆனால் கூட்டில் அடைக்கப்பட்டு அதுவும் பண்ணைகளில் வளர்க்கப்படுகின்ற கோழிகளுக்கு வெளிப்புறத்தில் இருந்து கொடுக்கப்படுகிற
உணவுப் பொருள் மட்டுமே கிடைக்கிறது. எனவே பண்ணையில் அடைபடும் கோழிகளுக்கு சூரிய ஒளி படுவதும் குறைவு, சுதந்திரமாக உணவு உண்ணவும் இயலாது. அவை இடுகின்ற முட்டைகளின் சத்து பொதுவாக குறைவாக இருக்கும். தற்காலங்களில் நாட்டுக்கோழி முட்டைக்கு விலை அதிகம் என்பதற்காக நாட்டுக்கோழியை, அதே சிவப்பு நிற கோழிகளை பண்ணையில் அடைத்துதான் வளர்க்கிறார்கள். எனவே நாம் அதை பார்த்துத்தான் வாங்க வேண்டும். பின் எப்படி அது நாட்டுக்கோழி முட்டையா அல்லது வெள்ளை முட்டையா என்று தெரிந்து கொள்வது? ஒரே வழிதான் உள்ளது. அதை உடைத்து பார்த்துத்தான் செய்ய வேண்டும். முட்டையினுடைய மஞ்சள் கரு திக்காக, பிக்மெண்ட் அதிகமாக, நன்றாக சிவப்பாக இருக்குமானால் அது நாட்டுக்கோழி முட்டை. வெளிர் மஞ்சளாக இருக்குமானால் அது பிராய்லர் கோழி முட்டைதான். முட்டையை ஒரு கேப்சுலேட்டட் விட்டமின் டேப்லெட் என்கிறார்கள் டாக்டர்கள். இதில் அடங்கியுள்ள தாது உப்புக்கள் அநேகம். முட்டையில் ADEKB காம்ப்ளெக்ஸ் போன்ற விட்டமின்களும், கால்சியம், மெக்னீசியம், அயன், பாஸ்பரஸ், ஜிங்க், செலீனியம் போன்ற தாது உப்புக்களும், ஜியோஸ்தின், கொலின், ரிபோஃப்ளோவின், இம்யூனோகுளோபுலைஸ், பாஸ்போபெப்டைடுகள், எசென்ஷியல் அமினோ ஆசிட்கள் போன்றவையும் அடங்கியுள்ளன. ஒரு நாளைக்கு எத்தனை முட்டைகள் சாப்பிடலாம், எந்த நேரத்தில் சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும் என்பது போன்ற பல கேள்விகள் நம்மை அலட்டுகின்றன. இத்தனை சத்துகளும் நிறைந்துள்ள முட்டையை காலை உணவாக 2 3 எடுத்துக்கொள்வதில் யாதொரு தவறும் இல்லை. இது சைவ உணவை விட சிறந்ததாகும். நம்முடைய அடுத்த சந்தேகம், முட்டையை முழுவதாக சாப்பிடுவதா அல்லது வெள்ளைக்கருவை மட்டும் சாப்பிடுவதா, மஞ்சள் கருவை சாப்பிட்டால் கொலஸ்ட்ரால் கூடுமா என்பதாகும். முட்டையின் வெள்ளைக்கருவில் புரோட்டீன் அதிகம் உள்ளது. மஞ்சள் கருவில் கொலின் என்ற சத்து அதிகம் உள்ளது. ஆத்லெட்டுகளும் ஜிம்முக்கு செல்பவர்களும் உடலை பேணி காப்பவர்களும் முட்டையின் வெள்ளைக்கருவை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். மற்றவர்கள் ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 முட்டைகள் எடுப்பது நலம். சிறு குழந்தை முதல் பெரிய முதியவர்கள் வரை சராசரி ஒரு நாளைக்கு 1 முட்டை வீதம், வாரத்தில் 6 முட்டை வீதம் எடுத்துக்கொண்டால் உடல் நலத்தை பேணி பாதுகாக்கலாம். குழந்தைகளுக்கு 9 மாதம் முதல் முட்டைகள் கொடுக்க தொடங்கலாம். ஆனால் முட்டையினுடைய அலர்ஜி குழந்தைகளுக்கு உள்ளதா என்பதை நாம் டாக்டர்களுடன் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் டாக்டர்களின் ஆலோசனை இல்லாமல் குழந்தைகளுக்கு முட்டையை கொடுக்கக்கூடாது. இனி முட்டையை எப்படி சாப்பிடுவது என்பது. கட்டாயமாக பச்சை முட்டை சாப்பிடக்கூடாது. பச்சை முட்டையிலும் சரிவர சமைக்கப்படாத ஆஃப் பாயில்டு முட்டையிலும் சலோமனெல்லா ஜெர்ம்ஸ்கள் இருக்கின்றன. இது நமது உடலில் அலர்ஜி, வயிற்றுப்போக்கு, ஜுரம், அப்டாமினல் கிரம்ஸ் போன்றவற்றை உண்டாக்கும். முட்டையை கொதிக்க வைத்து பாயில் செய்யும் போது இதில் உள்ள ஜெர்ம்ஸ்கள் இறந்து விடுகின்றன. எனவே பாயில்டு எக்கு தான் மிகவும் சிறந்தது. மேலும் முட்டையை பொரியலாகவும் சாப்பிடலாம். முட்டையை அதிக எண்ணெயில் வறுத்தும் பொரித்தும் அதிக மசாலாக்களை சேர்த்தும் சமைத்து சாப்பிடும்போது கெட்ட கொழுப்புகள் அதிகரித்து இதய நோயை வரவழைக்கும் தன்மை உடையதாகிறது. இனி சாதா கோழி முட்டைக்கும் காடா முட்டைக்கும் வாத்து முட்டைக்கும் வான்கோழி முட்டைக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்து விடலாம். ஒரு கோழி முட்டைக்கு இணையாக 5 காடா முட்டைகளை உண்ண வேண்டும். மேலும் வாத்து முட்டைகள் கோழி முட்டையை விட பெரியவை. காடா முட்டையில் சத்துக்கள் அதிகம் இருந்தாலும் அது கொலஸ்ட்ரால் அதிகமாக உள்ளது. மேலும் அதேபோல் வாத்து முட்டையிலும் வான்கோழி முட்டையிலும் எல்லா சத்துக்களும் கோழி முட்டையை விட அதிகமாக இருந்தாலும் பெரியதாக இருப்பதாலும் எளிதில் ஜீரணமாகாததனாலும் இதனை தவிர்ப்பதுதான் நலம். முட்டை வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு பெரிதும் உதவுகிறது. லோ கலோரி ஹை புரோட்டீன் உள்ளதனால் அது வயிற்றை நிரப்பி ஃபுல்லாக ஃபீலிங் கொடுக்கிறது. எனவே அதிகம் கலோரிகள் எடுக்க வேண்டிய அவசியமில்லை. முட்டை சாப்பிடுவதனால் இதய நோய் வராமல் தடுக்கப்படுகிறது என்று ஒரு ஆய்வு படலம் கூறுகிறது. முட்டையில் உள்ள லியூட்டின், ஜியாக்சின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கண் நோய்கள் வராமலும் கண் பாதுகாப்புக்கும் பெரிதும் உதவுகிறது. இது கேட்ராக்டுகள், மஸ்குலர் டீஜெனரேஷன் இவற்றை தடுக்கிறது. கொலின் என்ற நியூட்ரியன்ட்டு மூளையின் வளர்ச்சிக்கும் மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கும் உறுதுணையாக செயல்படுகிறது. முட்டை ஒரு பேலன்ஸ்டு டயட். பொட்டன்ஷியல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம் உள்ளது. 6 கிராம் புரோட்டீன் முட்டையில் உள்ளது. இந்த புரோட்டீன் அளவை வைத்தே மற்ற உணவுப் பொருட்களில் உள்ள புரோட்டீன் அளவை கணக்கெடுக்கிறார்கள். மேலும் முட்டை
பிளட் சுகரை கண்ட்ரோல் செய்வதால் சர்க்கரை நோயாளிகளும் தைரியமாக தங்களுடைய உணவில் 1-2 முட்டைகளை அளவாக சேர்த்துக்கொள்வதில் நல்லது. குழந்தைகள், பெண்கள் மற்றும் முதியவர்கள் தங்கள் உணவில் தினசரி முட்டைகளை சேர்த்துக்கொள்வதன் மூலம் முட்டுவலி, எலும்பு தேய்மானம் போன்றவற்றிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளலாம். முட்டையில் உள்ள கால்சியம் எலும்புகளை உறுதியாக்கி தசைகளையும் வலுவாக்கி எலும்பு வலிகள் வராமல் தடுக்கிறது. முட்டை தைராய்டு பிரச்சனைக்கும் முடி வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவுகிறது. மேலும் நக வளர்ச்சிக்கும் அது பயன்படுகிறது. இந்த காலத்தில் சைவ உணவு பிரியர்கள் கூட முட்டையை ஒரு சைவ உணவாக தங்கள் உணவில் சேர்த்துக்கொள்கிறார்கள். இத்தனை நன்மைகளை தருகின்ற முட்டைகளை நாம் உணவில் வாரத்திற்கு 6 முட்டை வீதம் சேர்த்துக்கொண்டு நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ ஒரு சிலருக்கேனும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகிறேன். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் நண்பர்களே.